கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்மளை காத்த என் தேவனாய் கர்த்தர் இந்த மார்ச் மாதத்துக்குள் வழிநடத்தி வந்த அருமையானாத இயேசுவுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். அருமையானவர்களே, இந்த பிப்ரவரி மார்ச் மாத வாக்குத்தத்தமானது உங்களுடைய நிந்தையை தேவன் இன்றைக்கு புரட்டி போடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் மேல் இருக்கிற நிந்தைகளை அவர் புரட்டி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். நிந்தையோடு, ஒடுக்கப்பட்ட வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு மீது இருந்த அந்த நிந்தைகள், மனிதனால் வந்த நிந்தை, இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தர் இந்த மாதம் புரட்டி போடுகிறேன் என்று சொல்கிறார். புரட்டி போட்டு விட்டேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களோடு சொல்லுகிறார். நீங்கள் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை வாசிப்பதை கேட்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க சகோதரி. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கீழ்கால் எனப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புரட்டி போட்டேன் என்று தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். அருமையான சகோதரி வாலிப பிள்ளைகளே, நாம் வேதத்தில் அநேக பகுதிகளில் தேவனம் நிந்தையை புரட்டி போட்டதை பார்க்கலாம். சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். பார்த்தீர்கள் என்று சொன்னால் சங்கீதம் 89:51 கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையும் நினைத்தருளும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். வலிமையான ஜனங்களா, உங்களை விட பெரியவர்கள், உங்களை விட யாரு சொல்லுகிறது, பலசாலிகள், உங்களை விட அதிகமான புத்திசாலிகள் இல்லை, உங்களை விட பணக்காரர்கள், ஏழைகளை அடிமைப்படுத்துகிறது. அதனால் வருகிற நிந்தையை எங்கள் மடியில் காணப்படும் நிந்தையை நாங்கள் சுமந்து கொண்டோ இருக்கு என்று சொல்லுகிறார்கள். இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேதாகமத்தில் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் கொண்டு வந்த பிறகு அவர்கள் அநேக நிந்தனைகளுக்குள் போனார்கள், போராட்டத்துக்குள் போனார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அவருடைய கூக்குரலை தேவன் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒடுக்கப்பட்டதை தேவன் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இங்கே சொல்லப்படுகிறது, யோசுவா மூலம் இந்த ஜனங்கள் வழிநடத்தி வந்த பொழுது அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் செய்த காரியத்தை நிமித்தமாக அவர்கள் அநேகரால் ஒடுக்கப்பட்டார்கள், பார்வோனால் ஒடுக்கப்பட்டார்கள், அவனால் நிந்திக்கப்பட்டார்கள், அநேக போராட்டத்துக்குள் போனார்கள். அப்போ தேவனை கர்த்தர் மறுபடி அவர்கள் யோசுவாவின் சத்தத்துக்கு தேவன் மூலம் கீழ்ப்படியும் போது அவர் என்ன சொல்லுகிறார், நீ கீழ்ப்படிந்தபடினால் இன்றைக்கு உன் மேல் இருக்கிற அந்த நிந்தியை புரட்டி போட்டு விட்டேன் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னார் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் இத்தனை நாள் நீங்கள் சுமந்து கொண்டு வந்த அந்த நிந்தைகளை உங்கள் மேல் இந்த மாதம் புரட்டி போடுகிற தேவனாய் கர்த்தராய் காணப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் எல்லாருமே நீங்கள் 40 நாள் உபவாசம், ஒருவேளை நீங்க மாத துவக்கத்திலிருந்து ஊழியர்கள் இருப்பீர்கள், விசுவாசிகள் இந்த நாட்கள் உபவாசம் இருப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் அருமையான தேவஜனமே, இங்கே பிள்ளைகளுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆதியாகமத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் ஈசாக்குக்காக, அடுத்து யாக்கோபுக்காக, இல்லையா, அடுத்தது பாருங்கள் யோசுவா, மோசே, இப்படி வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இங்கே கீழ்ப்படியாமையினால் இருந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்து தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்த உடனே அவர்கள் மேலுக்கு நிந்தை புரட்டி போட்டு இஸ்ரவேலர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் வேதத்திலும் அநேக இடங்களில் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த நிந்தையினால் நிறைந்தவர்கள் அநேக காணப்பட்டு கர்த்தர் இந்த நிந்தைக்கு பிறகு, அவர்கள் அடிமைத்தனத்துக்கு பிறகு, ஒடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை இதை கேட்கிற ஒரு வாலிபனோ வாலிபியோ, யாரோ ஒரு மகனோ, நீ நிந்தைக்குள் இருக்கிறியா, இல்லை குழந்தை இல்லை என்று அந்த வருத்தத்தோடு நிந்தையினால் அவமானப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா? வேலை இல்லை என்று சொல்லி நிந்தையினால் அவமானப்பட்டு காணப்படுகிறீர்களா? திருமணமாகலை என்று சொல்லி அந்த நிந்தை உங்கள் மேல் காணப்படுகிறதா? பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நிந்தையினால் நிறைந்து நிற்கிறார்களா? உன் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையா, உன் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை இல்லையா, இப்படி சொல்லி உங்களை நிந்திக்கிறார்கள்.
விட்டார்களா? என் தேவனாகிய கர்த்தர் இதெல்லாம் ஏற்கனவே அவர் ஆதியாகமத்திலிருந்து நமக்கு நிந்தைகளிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தவர். புதிய ஏற்பாட்டில் கர்த்தரே சொல்லிக்கிறார், இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, உங்கள் மேல் இருக்கிற நிந்தைகளை நான் மாற்றி போட்டு விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நிந்தைகள் நாம் சுமக்க வேண்டியதில்லை, அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இந்த மார்ச் மாதம் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்க நிந்தைகள் மாற்றப்பட்டு உங்கள் பிள்ளைகள் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் நாம் யோசேப்பை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார். யோசேப்பு வேதாகமத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு மகனாக காணப்பட்டார் இல்லையா? ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனத்தில் யோசேப்பும் இவனமாக சொல்லுகிறார், என் தேவன் என்னை சிறுமையை கண்டருளினார், என்னை நிந்தையிலிருந்து விடுவித்தார் என்று சொல்லி அவரும் சொல்லுகிறார். பாருங்கள், வாசிக்கலாமா? ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என் தேவன் என்னை பலுகி பெருக பண்ணினார் என்று சொல்லி யோசேப்பு எங்கள் சொல்லுகிறார். எனக்கு அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, யோசேப்பு சொப்பனம் காணுகிற அந்த ஒரு கிருபையை பெற்றிருந்தார். 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் உள்ள காரியங்கள் தான் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 17 வயதில் தன் சகோதரர்களால் குழியில் தூக்கி போடப்பட்டார். அங்கிருந்து அவன் எங்கே கொண்டு வரப்படுகிறான்? போர்த்திபாவின் அந்த அரண்மனையில், அந்த ராஜாவுடைய பார்வோனுடைய அரண்மனையில் கொண்டு வரப்படுகிற எகிப்துக்கு. மடியில் எவ்வளோ நிந்தை, அவமானம், ஒடுக்குதல் இல்லையா, எவ்வளோ பிரச்சனைகள் அவர் சந்தித்திருப்பார் இல்லையா? 39:10 பார்த்தீங்கன்னா, போர்த்திபாரின் மனைவி என்ன செய்கிறார்? அவனை வலுக்கட்டாயப்படுத்துகிறார். தன்னுடைய இச்சைக்காக அவள் என்ன செய்கிறாள்? அவள் வலுக்கட்டாயப்படுகிறாள். அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த வசனங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோசேப்பிடத்தில் அவள் தினம் தினம் பேசிக்கொண்டே இருந்தாலும், இன்றைக்கு எனக்கு அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, உன்னிடத்தில் அடிக்கடி தேவையில்லாதவைகளை பேசி உன்னுடைய லெக்கை அடைவிடக்கூடாதபடி, உன்னுடைய ஆசீர்வாதத்தை அடையக்கூடாதபடி உனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரிகளுக்குள் கட்டப்பட்டு நீ சிக்குண்டு கிடந்து இப்படிப்பட்ட சிக்கல்ல இருந்து நீ தப்பிக்கல அப்படின்னு சொன்னா யோசேப்பை போல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இங்கே யோசேப்பு என்ன செய்தான்? அந்த இடத்துல இருந்து அவன் என்ன செய்கிறான்? வெளியே ஓடி போய்விட்டான். கர்த்தருக்கு பயந்து அவனுடைய பரிசுத்தத்தை அவன் காத்துக்கொள்ளும்படி வெளியே ஓடி போய்விட்டான். அப்படி அவன் வெளியே சென்றபடினால் திருப்பி அவனுக்கு என்ன வருது? அவனுடைய உண்மையும் உத்தமத்தையும் கர்த்தர் அறிந்திருந்தார். ஆனால் ராஜாவோ அறிந்திருக்கவில்லை. அங்கேயும் ஒரு நிந்தை அவனுக்கு வருகிறது, ஒரு அவமானம், ஒரு வேதனை, ஒரு ஒடுக்குதல். யோசித்து பாருங்களேன், இன்றைக்கு ஏதாவது ஒரு வாலிப மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க? உங்களோட பேர் எப்படி கெட்டு போயிருக்கும்? நீங்க அவமானப்பட்டிருப்பீங்க. அதே நிலைமையில் தான் யோசிப்பும் போய் எங்கே கொண்டு போடுகிறார்? சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த யோசேப்பு அங்கே இருந்து தேவனுடைய கண்களை அவனுக்கு தயவு கிடைத்தபடினால் அவன் மறுபடியும் எங்கே கொண்டு வரப்படான்? பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறான். அங்கே கொண்டு வந்த பிறகும் பார்வோனுடைய அரண்மனையில் அதிகாரியாக யோசேப்பை நியமிக்கிறார் அவரு. அதிகாரி அங்கே நியமத்தோடு விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிகாரி என்ன செய்கிறார் பாருங்களேன், ஒரு ஆசாரியனுடைய மகளையும் அவனுக்கு கொடுத்து திருமணம் செய்து கொடுத்து அவனை ஆசீர்வதித்து பாருங்கள், அந்த தேசத்திற்கும் அவன் அதிகாரியை வைக்கிறார். அவனுடைய அரண்மனையில் எல்லாவற்றுக்கும் அதிகாரியை வைக்கிறார் பாருங்களேன். அதற்கு பிறகுதான் யோசேப்புக்கு 2 ஆண் பிள்ளைகள் கிடைக்கிறது. அந்த ஆண் பிள்ளைகளில் இளையவன் பேரு தான் என்னது? எப்ராயிமை. 2வது மகன் எப்ராயிமை பெற்ற பொழுது அவன் சொல்லுகிறான், நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லு. அப்போ சிறுமைப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்ட அதே தேசத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து, 2வது குழந்தையை கொடுத்து, அந்த சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, அந்த நிந்தையை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி தன்னோட மகனுக்கு எப்ராயிம் என்று பெயரிடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் இப்படிப்பட்ட நிந்தையில், அவமானத்தில் போயிருப்பீர்களா? என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதமாக காணப்படுகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளாலோ, உங்களாலோ, உங்க கணவர்களாலோ, இல்லை யாரோ ஒருத்தர் யார் மூலமா நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு, ஒடுக்கப்பட்டு நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம்
இந்த மாதம் என் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்கள் நிந்தைகளெல்லாம் அப்படி புரட்டி போட போகிறார். உங்களிடத்தில் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்க வேண்டும். உங்களிடத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம். உங்களுக்கு பயம் இருந்தால் மட்டும் போதும் நீங்க தேவனோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக உங்கள் மீது காரணமில்லாமல் வந்தது சாபம், காரணமில்லாமல் வந்த பிரச்சனைகள், உங்களுக்கு விரோதமாக வந்த எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தர் புரட்டி போடுகிறார். உங்கள் மேல் இருக்க நிந்தையை கர்த்தர் மாற்றி போடுகிறார். நீங்க நிந்திக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்து போகிறார். நீங்க அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்து. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைக்கு பயப்படாதீங்க. நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருங்க. பெற்றோர்கள் கீழ்ப்படிந்திருங்க. நிச்சயமா என் தேவன். எத்தனை நாள் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா, இல்ல திருமணம் இன்னும் நடக்கலையா, குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா, உங்க மேல இருக்க நிந்தையை கர்த்தர் இந்த மாதம் புரட்டி போடுகிறார். அவமானத்தை எடுத்து போடுகிறார். அசிங்கத்தை மாற்றுகிறார். கேவலப்பட்ட இடத்தை தலையை உயர்த்துகிறார். அநேக பிள்ளைகள், அநேக மகள்கள் குழந்தை இல்லை என்று நிந்திக்கப்பட்டு அவமானத்தோடு கூனி குறுக்கி இருக்கிறீங்களா, ஒடுக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களா, தலை வெளியில காட்ட முடியலையா, ஃபங்க்ஷனுக்கு போக முடியலையா, என் தேவன் உங்கள் தலைகளை உயர்த்துகிற மாதம் இது. நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் உங்கள் மேல இருக்க நிந்தியை புரட்டி போட்டுட்டு இது ஏற்கனவே செய்து முடித்த காரியமா, அதே தான் தேவன் சொல்லுவார் இல்லையா, மோசே எடுத்து நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவராக இருக்கிறேன் சொன்னவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, உங்களை விட்டு தேவன் ஒரு நாள் கைவிடவே மாட்டாரு. உங்களை நிந்தனைக்குள் விட மாட்டாரு. பழைய ஏற்பாட்டில் நிந்தனையை புரட்டி போட்டவர், புதிய ஏற்பாட்டில் அதே கர்த்தர் தான். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமா இருக்கிறவர் நமக்குள் இருக்கிறார். உங்க நிந்தையெல்லாம் எடுத்து போட்டுட்டாரு. இந்த மாதம் நீங்க ஒப்பு கொடுங்க, தாழ்த்தி செபிங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தாழ்த்தி செபிங்க. பிள்ளைகள் உங்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் மேல இருக்கிற நிந்தை இன்றைக்கு மாற்றி போட்டு உங்க வீடு தாங்க கில்கால், நீங்க இருக்கிற இடம் தான் கில்கால். அந்த இடம் புரட்டி போடப்பட்டது. நான் இந்த கண்ணீரோடு ஜெபித்த இடம் எனக்கு பதில் கொடுக்கப்பட்டது. நான் வேதனையோடு வந்து ஜெபித்தேன், நான் அங்கலாய்ப்போடு வந்து ஜெபித்தேன், நான் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட போது கர்த்தர் அவர்கள் கூக்குரலை கேட்டார்னு வேதம் சொல்கிறது. அப்போ உங்களுடைய கூக்குரலை கேட்க மாட்டாரா? உங்களுடைய அழுகையை காண மாட்டாரா? உங்களுடைய நிந்தையை பார்க்க மாட்டாரா? பார்க்கிற தேவனுங்க. நாம் தேவன், ஜீவனுள்ள தேவன். நீங்க விசுவாசிங்க, உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க, கர்த்தரோடு கூட சஞ்சரிங்க. இந்த நாட்களில் அதிக நேரம் வேதத்தை தியானிங்க, அதிகமாக வேதத்தை தியானிங்க. நிச்சயமா நான் சொல்றேன், இந்த யோசேப்பின் தலையில், அவன் மேல் அந்த தலையில் ஆசீர்வாதம் தங்கினது என்று வேதம் சொல்கிறது. நம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, வானத்தின் ஆசீர்வாதமும் பூமியின் ஆசீர்வாதமும் குழந்தைகளின் ஆசீர்வாதமும் எல்லா ஆசீர்வாதம் தலையின் மீது வந்துதான். தேவனாகிய கர்த்தர் அவனை எல்லா உச்சிதமான ஆசீர்வாதங்களும் தானியத்தினாலும் கோதுமைகளினாலும் பழவகைகளினாலும் எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்தார். பாருங்களேன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்க ஒருவேளை நிந்திக்கப்பட்டு புறக்கணிப்பட்டு அவகணிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த எல்லாவற்றையும் உங்கள் மீது புரட்டி போடுகிறார், தூக்கி போடுகிறார் தேவன். தூக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தராய் இருக்க போகிறார். இந்த மாதிரி நீங்க விசுவாசித்து என்னோடு கூட சேர்ந்து ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பெருக பண்ணுவார். நான் நிந்திக்கப்பட்ட இடத்தில் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். என் நிந்தையை கர்த்தர் கண்டார், என் அவமானத்தை கண்டார். கர்த்தர் எனக்கு குழந்தையை தந்தார், என் பிள்ளையோட திருமணத்தை நடத்தி தந்து விட்டார். என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு வேலைக்குரிய காரியங்களை கர்த்தர் வாசல்களை திறந்து வைத்ததில் அதன் பிள்ளைகளை போய் ராஜாக்களோட பிரபுக்களோடு உட்கார வைத்து விட்டார். எங்கள் மேல் இந்த நிந்தை மாறிவிட்டது என்று சொல்வீர்களா? நிச்சயமாக விசுவாசித்து நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிப்பீர்கள் என்றால் இந்த மாசம் அற்புதங்களை அதிசயங்களை காண்போம். 3வது நாள் உயிர்த்தெழுதல் வல்லமையை காண்பது போல இந்த 3வது மாதம் அதிசயங்களை அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள்ங்க. நான் நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு உங்களை அறிக்கையிடுகிறேங்க. இன்றைக்கே யோசேப்பு பார்வோனுடைய பிறந்த நாள், அந்த 3வது நாள் அவனுடைய பிறந்த நாள் வந்து வேதம் வாசிக்கிறோம். இந்த 3வது மாத அதிசயங்களை காண்பீர்கள். உங்களை அழைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமான வாலிப பிள்ளைகளே, வாலிப மகனே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழி நடப்பீர்கள் என்று சொன்னார். பெற்றோர்கள் கீழ்ப்படிவு என்று சொன்னார். தேவ ஜனமே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வார்த்தைக்கே காத்திருப்பு என்று சொன்னார். நிச்சயமா உங்க மேல வந்த நிந்தைகளாம் அவர் புரட்டி போடுவார். ஒருவனும் உங்க மேல கை வைக்க முடியாது. இந்த மாத கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. அவருக்கு மேலே இந்த நிந்தை, என் பிள்ளை படிக்க மாட்டான், இவன் வீணானவன், இவன் ஊதாரித்தனை பிடித்தவன், இவன் ஒன்றுக்கு உதவாதவன், எதெல்லாம் உங்களை சொன்னார்களோ அந்த நிந்தையெல்லாம் என் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போடுகிறாருங்க. விசுவாசிங்க, இந்த பலவீனம் இனி நீங்காது. நீ வியாதி படுக்கையில் செத்து போயிடுவென்று சொல்லி உன் மேலே இருக்கிற நிந்தனை, உனக்கு ஏன் இந்த வியாதி வந்துச்சு, ஏன் இந்த பலவீனம் உனக்கு வந்துச்சு, நீ என்ன பாவம் செய்தியோ என்று சொல்லி உன் மேலே வைத்திருக்கிற பிசாசு கொண்ட இந்த நிந்தையிலிருந்து என் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார்.
அடிமைப்படுத்தின பொல்லாத ஆவின் கைகளிலிருந்து என் தேவநாயகத்தில் விடுவிக்கிற மாதம் இது. நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபத்தை தரித்திருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். பரிசுத்த ஆவியான உங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் ஊற்றப்பட்டுட்டுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு வீட்டின் நிலக்காலத்து ரத்தம் பூசப்பட்டுட்டுங்க. பஸ்கா பூசித்த பிறகு அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்கள் பானம் பண்ணுகிறவர்களாக இருந்தால், பந்தியில் பங்கு கொள்வர்களாக இருந்தால், நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலிருந்து நிந்தைகள் மாற்றப்பட்டு இந்த மாத நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பயபக்தியோடு அவருடைய பந்தியில் பங்கு கொண்டு பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ரீமானா ஷீதிரி கதாராமான சேதிரிக்கதுரபா. எனக்கு அருமையான தேவச்சரமே, கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். விசுவாசித்து காரியத்தை நடப்பீங்க, காரியத்தை எளிமை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். Praise the Lord. Hallelujah, hallelujah, ஆமென், ஆமென், ஆமென்.